ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் தொப்பியக்கா. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ரியாத் ரீச் ஆகிட்டோம். ரியாத் போனதும் நம்ம ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போலிவைட் வேர்ல்ட் தான் போக போகிறோம். என்னோட உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா ரியாத்தோட அவுட்டர் சிட்டியில் தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரியாத் வந்து ரீச் ஆக போகிறோம். இது நான் ரியாத் வர்றது செகண்ட் டைமாக. ஆல்ரெடி ஒரு டைம் கூப்பிட்டு வந்திருக்காரு. போன இயரில் வந்தோம். அப்போ வந்து 4 to 5 days ஸ்டே பண்ணோம். இப்போ வந்து ஒரே ஒரு நாள் தான் ஸ்டே பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை இப்போது மதியம் ஆகிடுச்சு. நாளைக்கு சாட்டர்டே மதியம் கிளம்பிடுவோம் இங்கேருந்து. ஏன்னா இது வந்து வீக்கெண்ட் லீவில் தான் வந்திருக்கோம். அப்போ வந்து ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கோ லீவ் விட்டுருந்தாங்க. இப்போ நாங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் வந்திருக்கோம், ஃப்ரைடே சாட்டர்டே. இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நாங்கள் கிளம்பிடுவோம் திரும்ப வந்து தமாமுக்கு. நாங்கள் மெயினாக எதுக்காக இந்த ஒன் டே ட்ரிப் வந்தோன்னா போலிவுட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு இது இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ணி 6 months ஆகுது. நாங்கள் அப்போலாம் வரல, ஏன்னா அடுத்த வாரத்தோடு இது வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இதுக்குள்ளே மொத்தம் என்னெல்லாம் இருக்குன்னா மொத்தம் 9 கண்ட்ரி உள்ளே வந்து வச்சுருக்காங்களாமா. அப்படியே அந்த கண்ட்ரிக்குள்ளேயே நமக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகுமா, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு பார்த்தே ஆகுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் என்னோட புருஷனும் டபுள் மைண்டடாகவே இருந்தோம். இந்த ட்ரிப் போகலாமா வேணாமா, பிளான் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். அப்புறம் தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி 9 கண்ட்ரி நம்ம போய் ஒரே இடத்துல பார்க்க முடியாது, நம்ம அந்த கண்ட்ரிக்கு போக முடியுமா என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி கிடைச்ச சான்ஸை விட வேண்டாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் இன்னொன்று சொல்லியே ஆகணுங்க, இந்த ரியாத் சிட்டி வந்ததுலேருந்து நாங்கள் பார்க்குறோம், எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன பிளேஸ் கிடைக்குதோ அந்த இடம் ஃபுல்லாகவே அவங்க செடி வச்சு விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட்கிட்டையும் நான் கிட்டத்தட்ட 1 hour கேட்டுட்ருக்கேன், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஹோட்டல் போகிறதுக்கு, எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டுட்ருந்தான். மனுஷன் தான் 10 நிமிஷம்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டிட்டாரு. இன்னமும் அந்த ஹோட்டல் வந்து சேரல. நாங்களும் தொலைவுன்னு தொலைவிட்டு இருக்கோம். இன்னும் கித்தனா கிலோமீட்டர் நான் 2 தானடா. அவனுக்கு புரியலையா, எனக்கு புரியல. எவ்வளவு தூரம் சார் போகணும் கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. ஹோட்டல் இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதுங்க. நம்மளும் ரொம்ப நேரமாக ரியாத்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். பெட்ரோல் தான் தீரப்போகுது. பெட்ரோல் பங்க்கும் இங்கே எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாத, புதுசாக வந்திருக்கோம். வருமா வராதான்னு சொல்லி கேட்டால் மனுஷன் சொல்கிறாரு, வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப சொல்லானே, என்ன வியாதி உனக்கு? ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணுங்க, எந்த தெருவுக்குள்ளே போனாலும் எல்லா தெருவும் ஒரே மாதிரியே இருக்குது. அப்புறம் எப்படி நம்மளோட ஹோட்டலை கண்டுபிடிக்க முடியும்? இங்கே தொலைஞ்சு போனால் கூட கரெக்டாக வந்து சேர முடியாது போல். எந்த ரூட்டில் போனாலும் எல்லா தெருவும் ஒரே மாதிரி இருக்குது. எந்த தெருவில் போந்தாலும் ஏதாவது ஒரு தெருவில் போய் ஜாயின் ஆகிட்டே இருக்குது. எங்கேயுமே வந்து டெட் எண்டே இல்லை. நீண்ட நேர தேடலுக்கு பிறகு ஒரு வழியாக நம்ம ஹோட்டலை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஹோட்டலை கண்டுபிடிச்சதெல்லாம் சரிதான், நம்மளை உள்ளே விடுவாங்களான்னு தான் டவுட்டு. ஏன்னா நாங்கள் வந்து செக்இன் பண்ணுற டைம் வந்து 4 o'clock எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் புக் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு 6 hours பக்கமாக ஆகும்னு நினச்சோம். இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தார். அதனால நாங்கள் ஒரு 5.5 மணி நேரத்துலேயே வந்துட்டோம். அதனால உள்ளே இப்போ நாங்கள் ஆனால் மனுஷன் பாவங்க, இந்த ஹோட்டலில் தொலைவனதில் டயர்டாகி கன்ஃபியூஸாக ஆகிட்டார். முன்னாடியே ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு ஹோட்டலை தாண்டி வந்துட்டோன்னு. மனுஷன் தப்பாக போயிட்டு நம்மளை நொட்ட சொல்கிறாரு. காலேஜில் தான் இயர்சங் காப்பி அடிப்பீங்கன்னு பார்த்தா வாழ்க்கையிலையுமா நான் தான் போனேன்னா என் பின்னாடியே வந்துட்டு இருப்பேன் நூல் பிடிச்ச மாதிரி. ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வர மாட்டியான்றாரு.
போதும் போதும் பாஸ், கிளாஸ் எடுத்து வரலும் போய் நமக்கு ரூமை கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கேளுங்க. ரூம் கொடுக்கலன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வரலான்னு சொன்னால் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. ஒரு மனுஷன் இப்படியாங்க சொல்கிறது? நம்ம என்ன நம்ம வயிற்றுக்காக மட்டுமா பேசுகிறோம், அவங்க வயிற்றுக்கும் சேர்த்து தானே பேசுகிறோம். எப்படியோ மனுஷன் பேசி ரூமை வாங்கிட்டாருங்க. அப்புறம் என்ன, ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போக மாட்டாருன்னு முடிவாயிடுச்சு. ஒரு பாட்டில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது உனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி வயிற்றை சமாதானப்படுத்தி ரூம் பக்கம் பார்த்து கிளம்பியாச்சு. நமக்கு ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் லிஃப்ட்டுமே ரொம்பவே குட்டியாக தான் இருந்தது. 2 பேர் தான் நிற்க முடியும். அதில் பேக் நிறையா இருந்ததுன்னா அதுவுமே முடியாது, ஒரு ஆள் தான் போக முடியும் பேக் நிறையா இருந்ததுன்னா. நான் ஒன்று சொல்லியே ஆகணுங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே சாரி. ஏன்னா எனக்கு அவ்வளோவா வீடியோஸ்லாம் எடுக்க தெரியாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி யூடியூப்பில். இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எல்லாமே நான் ஒழுங்காக கிளியராக எடுத்து நான் நீட்டாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வீடியோ எடுக்க தெரியாமல் நான் கோணலும் மணலமாக எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ. நம்ம ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வாங்க இந்த ஹோட்டலில் இருக்க ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹால் நல்லா பெருசாகவே இருந்தது. அதோடு அப்படியே அட்டாச் ஆன மாதிரி நமக்கு ஒரு சின்ன கிச்சன் செட்டும் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்களே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பாங்களா நானும் போய் திறந்து பார்த்தேன். உள்ளே ஒன்றுமே வைக்கல, வெறும் ஃப்ரிட்ஜ் தான் கிடந்தது. நம்ம வாங்கிட்டு வந்து வச்சா தான் உண்டு போல். நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருந்தப்போ ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அந்த ஹோட்டலில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது, பன்னு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, ஜூஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் எதுவும் வைக்கல. அப்புறம் என்னங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போலி வைட் வேர்ல்டு பார்க்க கிளம்பிட்டோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. உள்ளே போயிட்டு மொத்தம் 9 கண்ட்ரி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்க எல்லா ரைட்ஸுமே கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. சரிங்க, ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சவுதி அரேபியா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.